ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நாம் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். அளவீடுகள். இயற்பியல் அளவுகள்: நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு. இவைகள் இயற்பியல் அளவுகள் எனப்படும். நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு இவை இயற்பியல் அளவுகள் எனப்படும். இயற்பியல் அளவுகளை அளந்தறிய பயன்படுபவை எண் மதிப்புகளும் அலகுகளும். இயற்பியல் அளவுகளை அளந்தறிய பயன்படுபவை எண் மதிப்புகளும் அலகுகளும். இயற்பியல் அளவுகளின் இரண்டு வகைகள்: அடிப்படை அளவுகள், வழி அளவுகள். இயற்பியல் அளவுகளின் இரண்டு வகைகள்: அடிப்படை அளவுகள், வழி அளவுகள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் அடிப்படை அலகுகள். SI அலகு முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. SI அலகு முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. அடிமான அலகுகள், அதாவது பேஸ் யூனிட் என்று வழங்கப்படுவது எது? அடிப்படை அலகுகள். அடிமான அலகுகள் பேஸ் யூனிட் என்று வழங்கப்படுவது அடிப்படை அலகுகள். SI அலகுமுறை: ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது SI அலகுமுறை. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுமுறை பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது SI அலகுமுறை. 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது எது? SI அலகுமுறை. 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது எது? SI அலகுமுறை. பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறை SI அலகுமுறை. பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறை SI அலகுமுறை. ஏறக்குறைய உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அலகுமுறை SI அலகுமுறை. ஏறக்குறைய உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அலகுமுறை SI அலகுமுறை. இதில் அட்டவணையில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பன்னாட்டு SI அலகுமுறைகள் பற்றி நான் எழுதியிருக்கேன். அலகுமுறை: நீளம், நிறை, காலம். CGS அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம், வினாடி. FBSல நீளம்னா அடி, நிறைனா பவுண்ட், காலம்னா வினாடி. MKS நீளம் அதாவது மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி. சில முக்கிய குறிப்புகள் என்னென்ன பார்க்கலாம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர். 1790இல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். 1760இல் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அலகுகள் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலினை கண்டறிந்தவர் வில்லியம் பெட்வெல். நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலினை கண்டறிந்தவர் வில்லியம் பெட்வெல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருப்பது பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இருப்பது பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி. பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889இல் நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறை 1 கிலோகிராம். பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான
அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறை எவ்வளவு? 1 கிலோகிராம். 7 அடிப்படை அளவுகளும் அவற்றின் அலகுகளும் நான் கொடுத்துருக்கேன். அடிப்படை அளவு அலகு குறியீடு. நீளத்தோட அடிப்படை அலகு என்னது? மீட்டர். அதோட குறியீடு எம். நிறை கிலோகிராம் கேஜி. காலம் வினாடி எஸ். வெப்பநிலை கெல்வின் கே. மின்னோட்டம் ஆம்பியர் ஏ. ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. பொருளின் அளவு மோல் MOL மோல். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டுள்ள நீளத்தையும் நிறையையும் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நீளம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். பரப்பு பருமன் போன்றவற்றை கணக்கிட பயன்படுவது நீளம். பரப்பு பருமன் போன்றவற்றை கணக்கிட பயன்படுவது நீளம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ரெண்டாவது நிறை அல்லது எடை. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை எனப்படும். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை எடை. 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் கிராம் மற்றும் மில்லிகிராம். கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் கிராம் மற்றும் மில்லிகிராம். கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன். கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்குகள் குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன். ஒரு கிராம் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 0.001 கிலோகிராம். ஒரு கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 0.001 கிலோகிராம். ஒரு மில்லிகிராம் ஈக்குவல் டு 1/1000000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 0.00001 கிலோகிராம். ஒரு குவிண்டால் இஸ் ஈக்குவல் டு 100 into 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 1000 into 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 10 குவிண்டால். புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அளவிட பயன்படுவது அணு நிறை அலகு. புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அளவிட பயன்படுவது அணு நிறை அலகு. அணு நிறை அலகு இஸ் ஈக்குவல் டு C⁻12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு. ஒரு ml நீரின் நிறை இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். ஒரு லிட்டர் நீரின் நிறை இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். ஒரு முட்டையின் எடையில் முட்டை ஓட்டின் எடை இஸ் ஈக்குவல் டு 12%. ஒரு முட்டையின் எடையில் முட்டை ஓட்டின் எடை 12%. 30 யானைகளின் எடைக்கு சமமாக கருதப்படுவது ஒரு நீல திமிங்கலத்தின் எடை. 30 யானைகளின் எடைக்கு சமமானது ஒரு நீல திமிங்கலத்தின் எடை. படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பீடு அளவீடு செய்ய பயன்படும் கருவி பொதுத்தராசு. படித்தர நிறைகளோடு பொருட்களை ஒப்பீடு அளவீடு செய்ய பயன்படும் கருவி பொதுத்தராசு. பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது பொதுத்தராசு. பொருளின் நிறையை அளவிட பயன்படுவது பொதுத்தராசு. படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது பொதுத்தராசு. படித்தர நிறை என்று அழைக்கப்படுவது பொதுத்தராசு. துல்லியமான எடையை காண பயன்படுவது மின்னணு தராசு. துல்லியமான எடையை காண பயன்படுவது மின்னணு தராசு. உணவு, மளிகை மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு. உணவு, மளிகை மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளை கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு. 5 கிலோகிராம் என்ற அளவு வரை துல்லியமாக அளவிட உதவும் தராசு சாதாரண தராசு. 5 கிலோகிராம் என்ற அளவு வரை துல்லியமாக அளவிட உதவும் தராசு சாதாரண தராசு. ஆய்வகங்களில் காணப்படும் தராசு இயற்பியல் தராசு. ஆய்வகங்களில் காணப்படும் தராசு இயற்பியல் தராசு. மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிட உதவும் தராசு இயற்பியல் தராசு.
மில்லிகிராம் அளவில் துல்லியமாக அளவிட உதவும் தராசு இயற்பியல் தராசு. தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லிய தன்மையுடன் கூடிய தராசு எண்ணியல் தராசு. தற்காலத்தில் பொருளின் நிறையை கணக்கிட மிக துல்லிய தன்மையுடன் கூடிய தராசு எண்ணியல் தராசு. எண்ணியல் தராசின் மீச்சுற்றளவு 10 மில்லிகிராம். எண்ணியல் தராசின் மீச்சுற்றளவு 10 மில்லிகிராம். பொருளின் எடையை கணக்கிட பயன்படுவது சுருள்வில் தராசு. பொருளின் எடையை கணக்கிட பயன்படுவது சுருள்வில் தராசு. சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு சுருள்வில் தராசு. ஹூக்ஸ் விதி என்னன்னு பார்த்தலாம். சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு சுருள்வில் தராசு. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசை எடை எனப்படும். ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமன் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர்விசை எடை. புவியீர்ப்பு விசையில் 1/6 மடங்காக இருப்பது நிலவின் ஈர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையில் 1/6 மடங்காக இருப்பது நிலவில் ஈர்ப்பு விசை. நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவு. நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவு. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது பூமியில் 686 நியூட்டன், நிலவில் 114 நியூட்டன். 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது புவியில் 686 நியூட்டன், நிலவில் 114 நியூட்டன். புவியில் 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது நிலவில் அவரது நிறை 70 கிலோகிராம். நிறை ஈக்குவலாக இருக்குது. புவியில் 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது நிலவில் அவரது நிறை 70 கிலோகிராம். பூமியின் பரப்பில் நிறைக்கு நேர்த்தகவில் இருப்பது எடை. பூமியின் பரப்பில் நிறைக்கு நேர்த்தகவில் இருப்பது எடை. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் சமமாக இருப்பது நிறை. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக இருந்த போதிலும் பூமியிலும் நிலவிலும் சமமாக இருப்பது நிறை. நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 பங்கு. நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 பங்கு. இப்போ நிறை எடை இந்த ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடை பார்த்துடலாம். நிறையினுடைய அளவு எப்போதுமே அடிப்படை அளவு. எடை வழி அளவு. நிறை அடிப்படை அளவு, எடை வழி அளவு. நிறை எண் மதிப்பு மட்டும் கொண்டது, எனவே இது ஸ்கேலார் அளவாகும். நிறை எண் மதிப்பு மட்டும் கொண்டது, இது ஸ்கேலார் அளவாகும். எடை எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது, எனவே இது வெக்டார் அளவாகும். எடை எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது, எனவே இது வெக்டர் அளவாகும். நிறை ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். நிறை ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். எடை பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும். பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவாகும். நிறை இடத்திற்கு இடம் மாறாது. நிறை இடத்திற்கு இடம் மாறாது. எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். எடை இடத்திற்கு இடம் மாறுபடும். நிறை இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது. நிறை இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது. எடை சுருள்வில் தராசு கொண்டு அளவீடு செயல்படுகிறது. எடை சுருள்வில் தராசு கொண்டு அளவீடு செய்யப்படுகிறது. நிறை நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன்.